அட பாவி, அந்த தங்கதுரை உங்க குடும்பத்துல பிறந்தவன் தானா? இங்க எல்லாருக்குமே அந்த சந்தேகம் தான். நல்ல குடும்பத்துல நச்சு பாம்பா வந்து பிறந்திருக்கா? சிச்சி, கேட்கவே கேவலமா இருக்கு. வெக்கமே இல்லாம வேற ஒரு பொண்ணு தொட்டவன் எந்த தைரியத்துல நம்ம திலகா கழுத்துல தாலி கட்ட துணிஞ்சான்? நடந்த உண்மை வெளியில வராது. அந்த காஞ்சனா வெளியில வர மாட்டான்னு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ண பாத்திருக்கான். என்ன கேட்டா அந்த தங்கதுரைய கெட்டவன்னு சொல்லக்கூடாது, கேடு கட்டவன் தான் சொல்லணும். என் தங்கச்சி திலகா கிட்ட பல தடவை நேரடியாவோ சில நேரம் மறைமுகமாவோ இந்த தங்குதார வேண்டான்னு சொன்னேன். ஆனா அவ கேட்கவே இல்ல. அவ என்ன பண்ணுவா பாவம்? சின்ன வயசுல இருந்தே மாமா மாமான்னு அவனையே மனசுல நினைச்சிட்டு இருந்திருப்பான். அவன் இந்த மாதிரி ஒரு பொண்ண போத பொருளாவும் போக பொருளாவும் பாப்பான்னு திலகா என்ன கனவா கண்டா? கனவு கண்டிருக்கணும் மனோகரி, கனவு கண்டிருக்கணும். இந்நேரம் கல்யாணம் முடிஞ்சிருக்கணும். அது நடக்கலையே. இப்ப அசிங்க அவமானம் யாருக்கு? திலகாக்கும் உங்களுக்கு மட்டும் அவமானம் இல்ல, அந்த பாழா பொண்ணு தங்கதுரைக்கும் சேர்த்துதானே அவமானம். அவனை பார்த்து அவமானப்பட்ட மாதிரியோ இல்ல வருத்தப்படுற மாதிரியோ தெரியல மனோகரி. எப்படி இருப்பான்? மனுஷனா இருந்தா அவமானப்படுவான், வருத்தப்படுவான். அவன் தான் மனுஷ ரூபத்துல பிறந்திருக்கிற மிருகமாச்சே. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவனை 2 துண்டா வெட்டி போட்டு பேசாம ஜெயில போய் உட்கார்ந்தலாம் தோணுது. வேல்முருகன் சார், வேணா சார் இந்த கோவம் வேகம் எல்லாம். கெட்டவனை அழிச்சிட்டு நல்ல எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? நீ நேர்ல இருந்து பார்க்கல மனோகரி, அதனால உனக்கு தெரியல. என் தங்கச்சியும் அப்பா அம்மாவும் உடைஞ்சு போய் நிக்கிறத என்னால பார்க்க முடியல. ஏய், நான் சொல்லட்டுமா? கல்யாணம் நின்னு போனதை நினைச்சு நீங்கள அழுதுட்டு இருக்க கூடாது, வேதனை பட்டுட்டு இருக்க கூடாது. நல்லா சந்தோஷமா இருக்கணும். என்ன மனோகரி, உங்ககிட்ட பேசின ஆறுதலா இருக்குன்னு போன் பண்ணா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? வேல்முருகா, நான் சொல்றதுதான் நிஜம். திலகாவுக்கு நல்ல நேரம் இருக்க போய் தான் இந்த கல்யாணம் நின்னு போயிருக்கு. இல்லனா அவ இந்த கெட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்நாள் பூரா வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பா. நீ சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தான். திலகா தப்பிச்சிட்டான்னு தான் நினைக்கணும். அந்த மாதிரி நினைக்கிறது தான் புத்திசாலித்தனம். வெளிப்படையா சொல்லணும்னா, எப்ப இந்த கல்யாண பேச்சு உங்க வீடு ஆரம்பிச்சதோ அப்பத்துல இருந்து நான் திலகாவோட எதிர்காலத்தை நினைச்சு மனசளவுல வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன், தெரியுமா? நீ சொல்றத கேட்டு நான் மனசை தேத்திக்குவேன். ஆனா என்ன சொல்லி திலகாவை தேத்துவன்னு எனக்கு தெரியல மனோகரி. மனசுல இடம் கொடுத்துட்டா உடனே தேறி வர்றது கஷ்டம்தான். அதுக்காக அவனையே நினைச்சுக்கிட்டு இருந்தா கஷ்டம் அவளுக்கு தானே. உன்னை பண்ற மனோகரி, திலகா தனியா இருக்கும்போது உனக்கு லைன் போட்டு தரேன். நீ எனக்கு சமாதானம் சொன்ன மாதிரி அவளுக்கும் சமாதானம் சொல்றியா? தாராளமா பேசுறேன். நடந்தது நல்லதுக்குன்னு அவளுக்கு புரிய வைக்கிறேன். இங்க பாரு, நீ லைன் போட்டு கொடு. அதுக்கு முன்னால அந்த திருட்டு ராஸ்கல் தங்குதுரைய நீ போலீஸ்ல போட்டு கொடு. என்ன சொல்ற மனோகரி? போலீஸ்ல போட்டு கொடுக்கணுமா? ஆமா வேல்முருகா, அவனையெல்லாம் சும்மா விட்டுற கூடாது. இப்ப காஞ்சனான்னு ஒருத்தி ஓப்பனா வந்திருக்கா. இன்னும் எத்தனை பேர் இவனால கெடுக்கப்பட்டிருக்காங்களோ தெரியலையே. அந்த மாதிரி கூட இருக்குமா மனோகரி? காஞ்சனா தவிர வேற பொண்ணுங்களும் இருப்பாங்களா என்ன? சத்தியமா இருப்பாங்க. தங்கதுரை ருசி கண்ட பூனை. அவன் நிச்சயமா காஞ்சனாவோட மட்டும் நிறுத்திருக்க மாட்டான். இன்னும் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்படியே இருந்தாலும் நான் எப்படி தங்கதுரை மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? அவன் திலகா விஷயத்துல ஒழுக்கமா தானே இருந்திருக்கான். அவனே தொட நெருங்கி இருந்தாலும் நம்ம திலகா தொட விட்டுருக்க மாட்டான். அந்த காஞ்சனா இடத்துல நான் இருந்திருந்தா வாழ்க்கை கூடன்னு வாசலுக்கு வந்திருக்க மாட்டேன். போலீஸோட வந்து அந்த தங்கதுரைய உள்ள வச்சிருப்பேன். எல்லாரும் உன்ன மாதிரி தைரியமா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா? அதுவும் சரிதான். நான் வேற வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். நீ முதல்ல நம்ம திலகாவை தேய்த்துற வழியை பாரு. சரி மனோகரி, வச்சிடுறேன். பொறுக்கி ராஸ்கல், ஒழுக்கத்தை விட்டு விலகியா போற? இரு வர. நான் இன்ஸ்பெக்டரா வந்த பின்னால உன்னை உண்டு இல்லன்னு பண்ணல. என் பேரு மனோகரி இல்லடா.